So this is not an estimation step, it is an expectation step. So I have to find out theta A or theta B, that is the bias value of a coin A or coin B. I have to find out, but I don't know from the set that the set has been generated from which coin, right? So here I am going to apply AM algorithm. In the AM algorithm there are two steps. First step is called expectation step, otherwise it is called as E step. In this step the missing or latent variables are estimated, right? So in our example the Z variables are estimated. In the second mode it optimizes the parameters of the model. எது கண்டுபிடிக்கணுமோ அந்த பேராமீட்டருக்குரியதை ஆப்டிமைஸ் பண்ணி அதில் எது பெஸ்ட்டோ அதுக்குரியதை நம்மளுக்கு தர்றது மேக்ஸிமைசேஷன் ஸ்டெப்பில் தரும். ஸோ நார்மலாக வந்து இந்த நோட்டேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு அப்சர்வ்டு செட்டு எக்ஸ் கொடுப்பாங்க, அன்அப்சர்வ்டு செட்டு நம்மளுக்கு இசட் வந்து அன்அப்சர்வ்டு செட்டு. இதிலேருந்து நாம் ஒவ்வொரு ட்ரைனிங் எக்ஸாம்பிளுக்கும் நாம் வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் அந்த அன்அப்சர்வ்டு வேரியபிள். பிகாஸ் நம்மளுக்கு அன்அப்சர்வ்டு வேரியபிள் தான் நம்ம வச்சு தான் அடுத்து நாம் வந்து அந்த பெஸ்ட் ஹைபாத்தசிஸ் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும், ரைட்? ஸோ எனக்கு வந்து எக்ஸுங்கிற அப்சர்வ்டு வேரியபிள் கொடுத்துருக்காங்க. அன்அப்சர்வ்டு செட்டு இசட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த அன்அப்சர்வ்டு இசட் வந்து த்ரூ ஈ ஸ்டெப் மூலமாக கண்டுபிடிக்கிறோம், ரைட்? ஃபார் ஒவ்வொரு ட்ரைனிங் எக்ஸாம்பிளுக்கும் நான் ஐ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் தி இசட் value. Then using this expectation value I have to find out my theta value, right? இங்கே தீட்டாங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளோட பெஸ்ட்டு estimate of the hypothesis, right? So this is the way I have to repeat for all the examples, and then I have to find out my the hypothesis which maximizes the likelihood function, right? So for that first step I should say that in the E step initially I assume some value for my theta, because I don't know what is my theta value, right? Randomly I can assume some theta value at the E step to find the estimate of expectation value of my Z. அதாவது unobserved variable கண்டுபிடிக்க போகிறோம். அந்த unobserved set Z குரிய வேல்யூஸ் வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஐ எம் அஷ்யூமிங் சம் தீட்டா வேல்யூ இனிஷியலி. அதுக்கப்புறம் நாம் வந்து இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தீட்டா வேல்யூ அப்டேட் பண்ணுறேன். அந்த அப்டேட் பண்ண தீட்டா வேல்யூ வச்சு அகெயின் ஐ எம் கோயிங் ஃபார் இ ஸ்டெப். தென் அந்த இ ஸ்டெப்லேருந்து திருப்பி எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ கண்டுபிடிப்பேன். எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணி தீட்டா வேல்யூ அப்டேட் பண்ணுவேன். திருப்பி அந்த அப்டேட்டட் தீட்டா வேல்யூக்கும். ஸோ இது வந்து எனக்கு வந்து அப்படியே அந்த இது வந்து கான்ஸ்டண்ட்டாக வர்றது முடிய எனக்கு ஹைபாத்தசிஸ் வேல்யூவை நான் திருப்பி நான் அந்த இட்டரேஷன் வேல்யூ பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ திஸ் இஸ் யுவர் இஎம் அல்காரிதம், இ ஸ்டெப் அண்ட் இஎம் ஸ்டெப், ரைட்? ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் கேஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ப்ராப்ளத்துக்கு அகெயின் ஐ எம் கமிங். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சம் செட்டுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க. பட் இந்த செட்டில் இருந்து எனக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x1 xmனு கொடுத்துருக்காங்க. பட் ஐ டோன்ட் நோ இது மாதிரி செட் ஆஃப்ல இருந்து எனக்கு எந்த காயின்லேருந்து இந்த செட்டு வந்திருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. அந்த எந்த காயின்லேருந்து வந்திருக்குன்னு தெரிஞ்சால் ஐ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் மை தீட்டா ஏ பை, இப்போ ஒரு செட்டு வந்து ஏ காயின்லேருந்து வந்திருக்கு, ஒரு செட்டு பி காயின்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஏ காயின்லேருந்து வந்திருக்கிறதுலேருந்து நான் வந்து அந்த சாம்பிள் மீன் கண்டுபிடிச்சி அதோட தீட்டா என்னன்னு கண்டுபிடிச்சிடுவேன். அதே மாதிரி பி காயினில் உள்ளதுக்கும் நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். பட் இங்கே வந்து எனக்கு கொடுத்த கேஸில் 5 இந்த செட்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு செட்லேயும் 10 டாசஸ் இருக்குது, ரைட்? இந்த இதில் இருந்து பட் அந்த 5 செட்டும் எந்தெந்த செட்டிலேருந்து வந்திருக்குங்கிறது எனக்கு தெரியாது, ரைட்? ஸோ பட் ஐ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் தீட்டா ஏ தீட்டா. இந்த உள்ள ஈக்குவேஷன் வரதுக்கு முன்னாடி லெட் மீ கோ த்ரூ சம் திஸ் எக்ஸாம்பிள், ரைட்? இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டெப் டேக் செட் 1. ஃபார் எக்ஸாம்பிள் நான் செட் 1 எடுத்திருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ ஹவ் டேக்கன் திஸ் செட் 1 கண்டைன்ஸ் 5 tails and 5 heads, ரைட்? ஸோ ஈக்குவலாக வந்துருச்சு. பட் அதை அடுத்ததெல்லாம் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி, ரைட்? என்னோட எய்ம் வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டெப் பண்ணணும், அடுத்து வந்து எம் ஸ்டெப் பண்ணணும். எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டெப்பில் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஐ அப்சர்வ் 5 heads and 5 tails in coin A and B given the initializing parameter theta A is equal to 0.6 and theta A is equal to 0.5, right? I told you that I have to assume some initial values for theta A and theta B. ரேண்டமாக எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த எக்ஸாம்பிளுக்கு theta A is equal to 0.6 எடுத்திருக்கேன், theta B is equal to 0.5 எடுத்திருக்கேன். இப்போ எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், என்னோடது வந்து
இந்த செட்டில் வந்து 5 ஹெட்டு 5 டெயில் விழுந்திருக்கு, ரைட். ஸோ இது வந்து அந்த 5 ஹெட்டு 5 டெயிலும் காயின் ஏ அண்டு காயின் பியில் விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு நம்ம கேல்குலேட் பண்ணணும். அதாவது நம்மளோட அல்டிமேட் எய்ம் வந்து தீட்டா ஏ தீட்டா பி கண்டுபிடிக்கணும். இந்த தீட்டா ஏ தீட்டா பி கண்டுபிடிக்கும் போது எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால், இந்த செட் 1 வந்து எந்த காயின்லேருந்து வந்திருக்குங்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது, ரைட். ஸோ அப்போ அது கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் வந்து இந்த பாசிபிலிட்டி ஒரு செட் இருக்குது, அந்த செட்டில் 5 ஹெட்டு 5 டெயில் இருக்குது. நான் வந்து இனிஷியல் வேல்யூ தீட்டா ஏ = 0.6 தீட்டா பி = 0.5 வச்சுருக்கேன். ஸோ இந்த பேராமீட்டரை வச்சு எனக்கு 5 ஹெட்டு 5 டெய்லி இருந்திருந்ததுன்னா இந்த செட்டில் தீட்டா ஏ, அதாவது காயின் ஏ மூலமாக விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, காயின் பி மூலமாக விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, புரியுதா? இந்த செட் 1 காயின் ஏ மூலமாக வந்திருந்ததுன்னா அதோட ப்ராபபிலிட்டி என்ன, காயின் பி மூலமாக வந்திருந்ததுன்னா அதோட ப்ராபபிலிட்டி என்ன, அதாவது லைக்லிஹுட் கேல்குலேட் பண்ணுறேன், ரைட். ஸோ இது கேல்குலேட் பண்ணுறதுக்கு த கம்ப்யூட் லைக்லிஹுட் ஆஃப் செட் 1 கமிங் ஃப்ரம் காயின் ஏ ஆர் பி யூஸிங் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். யூ நோ வாட் இஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், ரைட். ரெண்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நார்மலாக நம்ம வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பார்ப்போம். வித் மீன் ப்ராபபிலிட்டி தீட்டா, இதில் வந்து ப்ராபபிலிட்டி வந்து மீன் வந்து தீட்டா. ஸோ பி ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு NCK தீட்டா பவர் கே 1 மைனஸ் தீட்டா into 1 minus theta power n minus k, right. K is as usual k is your success, right. எனக்கு ஹெட் தான். லைக்லிஹுட் ஆஃப் A is இது வந்து ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தீங்கன்னா you will get A is equal to 0.45 and the likelihood of B is equal to 0.55. Now then find the approximate count of heads and tails belong to coin A and coin B, okay, is calculated using the லைக்லிஹுட் வேல்யூஸ். இந்த லைக்லிஹுட் வேல்யூஸ்லேருந்து கேல்குலேட் பண்ணுறேன். எப்படி கேல்குலேட் பண்ணுறேன்? ஃபார் காயின் ஏன்னு வச்சுட்டோம் அப்படின்னா லைக்லிஹுட் ஆஃப் காயின் ஏ இஸ் 0.45. இந்த செட்டில் எனக்கு எத்தனை ஹெட் இருக்குது? 5 ஹெட் இருக்குது. அப்போ 0.45 into 5 heads into and 0.45 into 5 tails is equal to 2.2. ஸோ காயின் ஏ மூலமாக எனக்கு வந்திருந்ததுக்குரிய கவுண்ட் எத்தனை கவுண்ட் வந்திருக்குன்னா 2.2 ஹெட்ஸ் அண்ட் 2.2 டெய்ல்ஸ். சிமிலர்லி ஃபார் காயின் பி மூலமாக இருந்ததுன்னா 2.8 ஹெட்ஸ் அண்ட் 2.8 டெய்ல்ஸ். இதே மாதிரி ஒவ்வொரு செட்டுக்கும். சப்போஸ் அடுத்த செட்டுக்கு இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து இந்த செட்டு முடிஞ்சோன்னா திருப்பி அடுத்த செட்டுக்கு நான் போகணும். அப்போ ஒவ்வொரு செட்டுக்கும் நான் வந்து கேல்குலேட் பண்ணுவேன், ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செட்டுக்கு நான் கேல்குலேட் பண்ணிவிட்டு அதோட ஆவரேஜ், இப்போ காயின் ஏக்கு 2.2 ஹெட் 2.2 வந்திருக்கு. அடுத்த செட்டு பார்க்குறேன். சப்போஸ் அடுத்த செட்டில் வந்து எனக்கு 8 ஹெட்டு 2 டெயில் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த 8 ஹெட்டு 2 டெயிலுக்குரிய வேல்யூஸை வச்சு நான் அது இதே லைக்லிஹுட் 0.5 அண்ட் 0.45 அண்ட் 0.55 லைக்லிஹுட் வேல்யூஸை வச்சு ஐ ஷுட் ஃபைண்ட் அவுட் வாட் ஆர் ஆல் தி நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் டெயில்ஸ் ஃபார் காயின் ஏ அண்ட் காயின் பி ரெஸ்பெக்டிவ்லி, ரைட். So this is the way I have to calculate the number of possible heads and tails from coin A. Number of possible heads and tails from coin B will be calculated, and I have to take an average of coin A and coin B. Then this average is updated as theta cap A and theta cap B, right. ஸோ இதை வந்து நான் வந்து தீட்டா கேப் ஏ தீட்டா கேப் பியாக மாற்றிட்டேன். இப்போ எனக்கு புது செட் ஆஃப் தீட்டா கேப் ஏ தீட்டா கேப் பி கிடச்சிரும். இந்த தீட்டா கேப் ஏ தீட்டா கேப் ஏ திருப்பி அகெயின் ஐ ஹாவ் டு அப்ளை இன் மை ப்ரீவியஸ் calculation of my this binomial distribution. Then I have to find the likelihood of A and B and applying number of counts for each coin, and then again you have to calculate the sample mean for each coin, and then sample mean for each coin is your theta cap A and theta cap B. Again I am applying this theta cap A and theta cap B in the E step, right. So we have to iteratively calculating these values of theta cap A and theta cap B, and then எங்கே வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே அதுக்கடுத்து அந்த வேல்யூஸ் வந்து ரொம்ப தட் இஸ் த வேரியேஷன் பிட்வீன் ப்ரீவியஸ் ஸ்டெப் அண்ட் ப்ரெசன்ட் ஸ்டெப் இஸ் வெரி வெரி மீகர் மீன்ஸ் வி கேன் ஸ்டாப் தி இட்டரேஷன், ரைட். ஸோ இப்போ இதுதான் வந்து ப்ரொசீஜர், ரைட்டா. இதை தான் வந்து நான் இங்கே ஈக்குவேஷனில் போட்டிருக்கேன். இனிஷியலைஸ் சம் ஆர்பிட்ரரி ஹைபோதசிஸ் ஆஃப் பேராமீட்டர் வேல்யூஸ், ரைட். theta is equal to theta 1 up to theta k. ஸோ காயின் ஃப்ளிப் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்ததில் தீட்டா ஏ 0.6 அண்ட் 0.5 போட்டேன். எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டெப்பில் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்? எனக்கு பாசிபிலிட்டி ஆஃப் இந்த ப்ராபபிலிட்டி லைக்லிஹுட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலேருந்து எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அப்போ அது கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ கிவன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டா ஜே, ரைட். தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டா ஜேனா காயின் ஏ மூலமாக, ரைட். எனக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐயாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன,
ரைட். ஸோ கீழே உள்ளது ஆஸ் யூஷுவல் அவர் ஃபுல் ப்ராபபிலிட்டி, ரைட்டா. ஸோ இந்த மார்ஜினல் ப்ராபபிலிட்டி நீ கால்குலேட் பண்ணிடுவேன். மேலே கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, கீழே வந்து இந்த மார்ஜினல் ப்ராபபிலிட்டி ஃபார் ஆல் பாசிபிள் காயின்ஸ் n is equal to 1 to k. ஓகே. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நாம் வந்து இங்கே வந்து இந்த வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சது 2.8 2.2 இதை வச்சு இது பண்ணுவோம், ரைட்டா. ஸோ இந்த வேல்யூஸை வச்சு நான் எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டெப்பில் முடிச்சுவேன். அடுத்து தீட்டா ஜேல என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், திருப்பி இந்த எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ வந்திருக்கும் இல்லையா, அந்த எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஃபார் ஆல் டாஸ் கண்டுபிடிக்கிறேன் இன்ட்டு எக்ஸ்ஐ, அந்த பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் எக்ஸ்ஐ சமேஷன் ஆஃப் ஆல் அந்த எல்லா டாஸ்க்குரிய எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூவையும் அதில் போட்டு டிவைட் பண்ணி. திஸ் இஸ் நத்திங். இப்போ எனக்கு வந்து எக்ஸ்ஐ இது இசட்ஐஜே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல சைடில் போட்டிருக்கோம் பாருங்கள், தீட்டா ஜே இஸ் ஈக்குவல் டு இவர் நார்மல் மீன், சாம்பிள் மீன் எப்படி கண்டுபிடிப்பீங்க, கவுண்ட் ஆஃப் ஆல் வேரியபிள்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர், ரைட். ஸோ அதே தான் இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஹிடன் வேரியபிள்ஸை மட்டும் இங்கே சம்மில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தட்ஸ் ஆல். த ஹிடன் வேரியபிள்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் த சம். ஸோ இதுதான் எம் ஸ்டெப்பில் நம்ம தீட்டா ஜே கண்டுபிடிக்கிறோம். இந்த தீட்டா ஜேயை திருப்பி நான் என்ன பண்ணுறேன், மேலே கொண்டு வந்துட்டு அப்டேட்டட் தீட்டா ஜேயை மேலே கொண்டு வந்துட்டு ப்ராபபிலிட்டி, அதுக்குரிய ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கும். இந்த ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாம் வந்து இங்கே வந்து இந்த இதுக்கு போகிறோம், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போகிறோம். ஸோ நம்மளோட ப்ராப்ளம் என்னவோ அந்த ப்ராப்ளத்துக்கு ஏற்றாப்புல எந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளை பண்ணணுமோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளை பண்ணி அதுக்குரிய கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கால்குலேட் பண்ணி அந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிக்கு ஏற்றாப்புல நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இது எல்லாமே நான் இப்போ வந்து டிஸ்க்ரீட்டில் வச்சு பேசுகிறேன். அதோட வாட் இஸ் அந்த ஸ்டெப்பை வந்து கம்ப்ளீட்டாக இங்கே போட்டிருக்கோம். choosing the starting parameters, estimate the probability using these parameters that each data set xi came from jth coin, right. அதான் நம்ம expectation of zij, right. ஒரு அந்த செட் டேட்டா செட் xi வந்து jth காயினில் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னென்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோம். யூஸ் திஸ் ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் as weights on each data point when computing a new theta j to describe the each distribution. In the expectation of zij is the result obtained from the expectation step. இந்த வேல்யூவை நம்மளோட டேட்டா செட் வேல்யூவோட வச்சு ஸ்கேல் பண்ணி தீட்டா ஜே கால்குலேட் பண்ணுறோம். அதுதான் இங்கே தேர்ட் ஸ்டெப்பில் போட்டிருக்காங்க. யூஸ் த ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் எக்ஸ்பெக்ட் as weights on each data point when computing a new theta j to describe the each distribution. Then summate these expected values, use maximum likelihood estimation to derive new parameter values to repeat the process. திருப்பி நம்ம இந்த ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கோம், ரைட். இப்போ நம்ம எடுத்த எக்ஸாம்பிள் வந்து வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் discrete model, right. But we have continuous data, right. இந்த continuous data இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்துருப்போம். இப்போ இந்த டயக்ராமில் வந்து this is a 3 model data, right. அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னோடய டேட்டா செட்டில் 3 நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. அப்போ 3 வேரியபிள்லேருந்து எனக்கு வந்திருக்குன்னு அர்த்தம், ரைட்டா. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பீக், நெக்ஸ்ட் பீக், தேர்ட் பீக். ஸோ இது மூணுமே வந்து 3 டிஸ்டிங்க்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எனக்கு கிடச்சிருக்கு, ரைட். ஸோ இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்து தான் எனக்கு அந்த இன்ஸ்டன்சஸ் ஆர் ஜென்ரேட்டட். இன்ஸ்டன்சஸ்ன்றது அந்த எக்ஸாம்பிள்ஸ், ரைட்டா. இந்த எக்ஸ்ன்னு போட்டிருக்கிறது வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து எனக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் தான் கிடச்சிருக்கு. பட் ஐ ஹாவ் டேட்டா எக்ஸ் இன் மை ஹேண்ட், பட் ஐ டோன்ட் நோ, ரைட், ஃப்ரம் விச் டிஸ்ட்ரிபியூஷன் ஐ ஹாவ் காட் திஸ் இன்ஸ்டன்ஸ் வேல்யூஸ், எக்ஸாம்பிள் வேல்யூஸ், ரைட். எனக்கு அது வந்து எனக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும், நம்மளோட அல்டிமேட் எய்ம் வந்து இந்த எக்ஸிலேருந்து ஒரு ஹைபாத்தசிஸ் கண்டுபிடிச்சி அந்த ஹைபாத்தசிஸ் எந்த அவுட்புட் எந்த டார்கெட் கான்செப்டை சொல்லுதோ அந்த டார்கெட் கான்செப்ட்டுக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம், ரைட்டா. பட் இங்கே வந்து எனக்கு என்ன பிரச்சனை, இந்த எக்ஸே வந்து எங்கேருந்து வந்திருக்குங்கிறது தெரிஞ்சால் தான் என்னால் ஹைபாத்தசிஸ் ஃப்ரேம் பண்ண முடியும், ரைட். ஸோ அந்த ஹைபாத்தசிஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நான் வந்து அப்போ ஐ ஹாவ் டு கோ ஃபார் வாட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமைசேஷன் அல்காரிதம். ஸோ எந்த ஒரு இன்ஸ்டன்ஸாக இருந்தாலும் நார்மலாக இட் ஹஸ் பின் டிஸ்கிரைப்ட் அஸ் xi, திஸ் இஸ் இன்ஸ்டன்ஸ், அண்ட் zij, வேர் திஸ் zij இஸ் த ஹிடன் ஆர் லேட்டன்ட் வேரியபிள். பிகாஸ் ஐ டோன்ட் நோ திஸ் zij வேல்யூ என்னன்றது தெரியாது. பிகாஸ் zij வந்து எந்த டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து வந்திருக்குன்றது தெரியாது. இங்கே எனக்கு 3 டிஸ்ட்ரிபியூஷன், சம்டைம்ஸ் n டிஸ்ட்ரிபியூஷன் கூட இருக்கலாம். எனக்கு எந்த இதிலேருந்து வந்திருக்கு ஜென்ரேட் ஆகிருக்குன்றது தெரியாது. ஸோ இட் இஸ் அ ஹிடன் வேரியபிள். என்ன கெட்ஸ் த வேல்யூ 1 if the instance 1 was generated by the distribution
distribution J, else it is 0. Zijங்கிறது வந்து வேல்யூ 1 இருக்கும் எப்போனா இது வந்து இன்ஸ்டன்ஸ் 1ல இருந்து வந்தா இல்லாட்டி 0. ஸோ திஸ் இஸ் த வே ஐ ஹாவ் டு கால்குலேட் Zi1, Zi2, Zi3. இப்போ இதை வந்துட்டு 3 இருக்கிறதுனால நம்ம வந்து இங்கே வந்து 3 ஹிடன் வேரியபிள்ஸ் எடுத்திருக்கோம். Zi1, Zi2, Zi3 are the hidden values with respect to the 3 distributions. If these variables are observed, the means of the distribution are solved by using. இங்கே என்ன அப்படின்னு சொன்னால் because for example இந்த x sorry இந்த ஃபஸ்ட் எக்ஸ் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட் எக்ஸ் வந்து எனக்கு வந்து அதோட மீன் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா பிகாஸ் ஐ நோ தட் இது 3க்குமே வந்து ஒரே வேரியன்ஸ் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும் ரைட்டா. பட் எனக்கு வந்து அந்த மீன் என்னங்கிறது தெரியாது. இங்கே வந்து நம்மளோட ஹைபாத்தசிஸ் வேல்யூ வந்து அந்த மீன் தான் வச்சுக்கோங்க. ஸோ இஃப் தீஸ் வேரியபிள்ஸ் ஆர் அப்சர்வ்ட் த மீன்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் சால்வ்டு பை ரைட் அதாவது நம்மளோட மேக்ஸிமம் லைக்லிஹுட் மியூ எம்எல் இஸ் ஈக்குவல் டு minimum of mu summation I is equal to 1 to n xi minus mu whole square. இது அப்படியே உங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் லெங்த் ஃபார்முலாவை இங்கே போட்டிருக்கோம். அப்படியே ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் லெங்த் ஃபார்முலாவில் கடைசியாக நம்ம என்ன சொல்லியிருப்போம் இதில் ஆரம்பிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் லைக்லிஹுட் இஸ் ஈக்குவல் டு மினிமம் டிஸ்கிரிப்ஷன் லெங்த் ரைட். ஸோ த கோல் இஸ் டு ஃபைண்ட் தட் த எக்ஸ் இஸ் கிரியேட்டட் பை விச் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே அதான் நம்மளுக்கு தேவை. அண்ட் அப்ளையிங் EM algorithm in the above Gaussian mixtures it searches for a maximum likelihood hypothesis right by repeatedly re-estimating the expected values of the hidden variables Zij given its current hypothesis mu1 to mu k ரைட். ஸோ எனக்கு வந்து mu1 mu k வந்து ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலாக ஏதோ ஒன்று அஷ்யூம் பண்ணிக்கிறோம். அஷ்யூம் பண்ணிட்டு அந்த ஹிடன் வேரியபிள்ஸ் Zij கால்குலேட் பண்ணுறோம். கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த Zijஐ வச்சு நம்ம திருப்பி mu1 mu2 அப்டேட் பண்ணுறோம். ஸோ திருப்பி இந்த mu1 mu2 அப்டேட் பண்ண வேல்யூ வச்சு தென் அகெயின் எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டெப்பில் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் Zij கால்குலேட் பண்ணுறோம். யூஸிங் திஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் Zij ஐ ஹவ் டு அப்டேட் வாட் இஸ் மை நெக்ஸ்ட் மியூ. ஸோ இந்த மியூ வேல்யூஸ் வந்து எனக்கு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு வந்து இந்த மியூவில் இருந்து தான் இந்த செட் டேட்டா செட் வந்திருக்கு, இந்த இன்ஸ்டன்ஸ் இந்த ட்ரைனிங் எக்ஸாம்பிள் வந்திருக்குங்கிறத நான் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடுவோம். ஸோ அந்த மியூ தெரிஞ்சதுன்னா ஐ கேன் ஈஸிலி ஃபார்முலேட் மை ஹைபாத்தசிஸ் ஃபார் அ பர்டிகுலர் மியூ. ஸோ அந்த ஹைபாத்தசிஸ் தெரிஞ்சுன்னா அந்த ஹைபாத்தசிஸ் என்ன அவுட்புட்டை கொடுக்குதோ அந்த அவுட்புட்டுக்கு நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ இதுதான் அல்டிமேட் எய்ம் இஸ் டு த கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் ரைட். இந்த கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளத்தில் அன்அப்சர்வ்ட் வேரியபிள் இருந்தால் கொஞ்சம் நம்மளை சுற்றி விட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோங்கிறதான் பிரச்சனை ரைட். ஸோ அந்த சுற்றி விட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் 2 ஸ்டெப் சொல்கிறாங்க. ஒன்று வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டெப் அண்ட் another one is the maximization step. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு இப்போ நம்ம எடுத்த அந்த கண்டினியூஸ் வேரியபிள் ப்ராப்ளத்துக்கு பார்த்தோம்னா ஸ்டெப் 1 என்ன பண்ணுறாங்க, calculate the expected value of expectation of Zij of each hidden variable Zij assuming the current hypothesis H is equal to mu1 mu2 mu k holds ரைட். இங்கே இருக்க ஹைபாத்தசிஸ் வந்து இந்த மீனை தான் ஹைபாத்தசிஸாக இங்கே வச்சுக்கிறோம். தென் calculate ஸ்டெப் 2ல் வந்து calculate a new maximum likelihood hypothesis H dash ரைட். assuming the value taken on by each hidden variable Zij its expected value expectation of Zij as calculated in step 1 right. Then replace the hypothesis H. இப்போ வந்து நான் வந்து mu1 ஃபஸ்ட் இனிஷியலாக அஷ்யூம் பண்ணிக்கிறத இப்போ நான் திருப்பி mu1 dash mu2 dash புது கால்குலேட் பண்ணிடுறேன் ரைட்டா. ஸோ இந்த மாதிரி நம்ம திருப்பி பண்ணி கடைசியாக நம்ம வந்து பெஸ்ட் ஹைபாத்தசிஸ் சூஸ் பண்ணிடுவோம். Step 1 must calculate the expected value of Zij. This expectation of Zij is just the probability that the instant xi was generated by the jth normal distribution. If we assume that we have two normal distribution right, expectation of Zij ரெண்டு இருக்குன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏன்னா பிக்காக எழுதும்போது யூ மைட் ஹவ் காட் கன்ஃபியூஷன். அப்போ எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் Zij இருக்கும்போது அதாவது உங்களுக்கு அந்த காயின் டாஸிங் ப்ராப்ளத்தை நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா இது புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால தான். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு xi ரைட். எனக்கு ஐத் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்து தான் வந்திருக்கா செகண்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் வந்திருக்கான்றதை பார்க்குறதுக்காக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு xiங்கிற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் ரைட்டா. கிவன் மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ ஜே. அப்போ அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் mu1 mu2 mu k நம்ம கேஸ்க்கு இந்த ரெண்டு தான். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் mu1 அண்ட் mu2 ரெண்டு இந்த இடத்துல வந்து 3 பீக் வச்சுருக்கோம் இல்லையா. அதுக்கு பதிலாக யூ ஜஸ்ட் ஃபர்கட்
இந்த பீக் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது 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 இந்த ஃபஸ்ட்டு பீக் இல்லாமல் இருந்ததுன்னா எனக்கு வந்து 2 பீக் மட்டும் இருக்குன்னா இது வந்து 2 மோடல் எக்ஸாம்பிள், 2 வேரியபிள், 2 நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் இருக்குது. ஸோ அப்போ நான் வந்து μ1 μ2 தான் கண்டுபிடிக்கணும். அப்போ μ1 μ2 கண்டுபிடிக்கணும்னா என்னோட பர்டிகுலர் எக்ஸாம்பிள் xi, ரைட், என்னோட பர்டிகுலர் எக்ஸாம்பிள் xi எந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to xi given mu is equal to μj, ரைட். நாம் அந்த காயின் டாஸிங் எக்ஸாம்பிளில் நாம் பார்த்தது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு கால்குலேட் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? மேலே உள்ள அந்த ப்ராபபிலிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு கால்குலேட் பண்ணோம். இங்கே வந்து நம்மளுக்கு கண்டினியூஸ் வேரியபிள். ஸோ கண்டினியூஸ் வேரியபிள் இன்னொன்று வந்து இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். படத்தில் இருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சது இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னு. அப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்குரிய ஃபார்முலா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஃபார்முலா யூ ஷுட் நெவர் ஃபர்கெட். எனி கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் நாட் ஃபர்கெட் தி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஸோ e power minus 1/2 sigma square into xi minus mu whole square, right. ஸோ இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா வந்து இந்த ப்ராபபிலிட்டிக்கு அப்ளை பண்ணிட்டேன். கீழே உள்ளது என்னது? இட் இஸ் அ ஓவரால் மார்ஜினல் ப்ராபபிலிட்டி ஃபார் இண்டிவிஜுவல் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஸோ n is equal to 1 and n is equal to 2க்கு கால்குலேட் பண்ணுறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to xi given mu is equal to mu1 plus probability of x is equal to xi given mu is equal to mu2. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு. திருப்பி அடுத்த எக்ஸாம்பிள் x is equal to x2, x is equal to x3, x is equal to x4. உங்ககிட்ட எத்தனை சாம்பிள்ஸ் இருக்கோ அத்தனை சாம்பிள்ஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேல்குலேஷன் பார்த்தோம், இந்த டயக்ராம் படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபர்கெட் அபவுட் தி ஃபஸ்ட் பீக், செகண்ட் பீக் பார்த்தோம்னா 3, 6, 7, 10. அப்போ வந்து எனக்கு x1, x2, x3 அப் டு x10 முடிய ஐ ஹாவ் டு கேல்குலேட் திஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் Zij, ரைட். ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் Zij வந்து நானாக ஒரு μ1 μ2 வேல்யூ அஷ்யூம் பண்ணி அதிலிருந்து இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சி வச்சுருப்பேன், ரைட்டா. ஸோ இந்த செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் Zijயை யூஸ் பண்ணி மியூவை அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ we know that அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் summation i is equal to 1 to m எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் Zij xiக்கு என்ன, x1க்கு என்ன, x2க்கு 10 எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா x1க்கு, x2க்கு, x3க்கு, x. ஸோ அதிலேருந்து நான் மியூஜே கால்குலேட் பண்ணேன். அந்த மியூஜையை மேலே திருப்பி அடுத்து என்ன பண்ணுவேன்? இந்த இதில் அப்ளை பண்ணி திருப்பி அகெயின் ஐ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் Zij. So note this expression similar to the sample mean to estimate mu for a single normal distribution. Our new expression is just the weighted sample mean of the mu j with each instance weighted by the expectation. அதே தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். xi வந்து இப்போ xi டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் இது போட்டோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு நார்மல் மீனாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் Zijயை வச்சு ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணிக்குவோம், அவ்வளோதான், ரைட். So the current hypothesis used to estimate the unobserved variables and the expected values of these variables are then used to calculate the improved hypothesis. It can be proved that on each iteration through this loop the EM algorithm increases the likelihood P of d by h unless it is a local maximum. ஒவ்வொரு இட்டரேஷன்லையும் இந்த EM algorithm likelihood ஃபங்க்ஷனை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிட்டே வருது till it reaches its local maximum, right. The algorithm thus converges to a local maximum likelihood hypothesis of for mu1 and mu2. ஏதோ ஒரு mu1 mu2 வேல்யூக்கு வந்துடும். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜென்ரலாக நான் போட்டிருக்கேன், ரைட். ஒரு கிளான்ஸ் மட்டும் அதை பார்த்துருவோம். த கான்செப்ட் இஸ் 2 ஸ்டெப்பு. அந்த ஹிடன் வேரியபிள்ஸ் இருந்தால் எப்படி வந்து நாம் கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம் பண்ண போகிறோன்றது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த ஹிடன் வேரியபிள் கண்டுபிடிக்கிறோம், அது எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்? மேக்ஸிமைசேஷன் கால்குலேட் பண்ணுறோம். அது நத்திங் பட் நம்ம சாம்பிள் ஆவரேஜ் தான் பண்ண போகிறோம். அந்த சாம்பிள் ஆவரேஜுங்கிறது என்னதுன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்ச அந்த எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூவை நம்மளோட ட்ரைனிங் எக்ஸாம்பிள் xi வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னால் we will get the new updated value, then it is applied in the expectation step again till we get the correct result, right. இது வந்து ஜென்ரலில் போட்டிருக்கேன். In general let x is equal to x1 to xm denote the observed data in a set of m independently drawn instances. Let capital Z is the unobserved variable. Let y is equal to இது வந்து இது ஜென்ரல் ஃபார்மில் இப்படி தான் எழுதுவாங்க, அதுக்காக தான் நான் இந்த இதை போட்டிருக்கேன். ஏன்னா let y is equal to x union z denote the full data, okay.
ஏன்னா எனக்கு ஒய்ங்கிறது ஒரு என்னென்னா எக்ஸுங்கிறதும் இருக்கும் இசட்டுங்கிறது இருக்கும். அப்படின்னா ஐ ஹேவ் ஃபுல் டேட்டா. நோட் தட் தி அன்அப்சர்வ்ட் இசட் கேன் பி ட்ரீட்டட் as a random variable whose probability distribution depends on the unknown parameters theta and on the some observed data x. ரைட், இசட்டுங்கிறது எனக்கு தெரியாது, அது ஒரு ரேண்டம் வேரியபிள் தான். அதோட ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அன்னோன் பேராமீட்டர் தீட்டா எதை நம்ம எஸ்டிமேட் பண்ண போகிறோமோ அந்த ஹைபாத்திசிஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. சிமிலர்லி ஒய் இஸ் அ ரேண்டம் வேரியபிள் பிகாஸ் இட் இஸ் டிஃபைன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் இசட். ஏன்னா எக்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணியாச்சு, அதில் ரேண்டம்னஸே கிடையாது. இசட் வந்து ரேண்டம், ரைட். ஸோ இசட் வந்து ஒயில் வந்து இசட் இருக்கிறதுனால ஒய் இஸ் ஆல்சோ எ ரேண்டம். நவ் வி டிஸ்கிரைப் த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த EM அல்காரிதம். We use H to denote the current hypothesized values of the parameters theta and H dash to denote the revised hypothesis. அதில் மியூ சொன்ன மாதிரி இங்கே H dash, right? The EM algorithm searches for the maximum likelihood hypothesis H dash by seeking the H dash that maximizes the expectation of ln of P given H dash, right? இதுதான் என்னோட what to say, இது வந்து bracket கிடையாது, H இது given, right? This expected value is taken over the probability distribution governing Y, okay, which is determined by the unknown parameters theta. எனக்கு ஒயில் வந்து எல்லா வேல்யூவும் இருக்குது, அன்னோனும் இருக்குது அன்னோனும் இருக்குது, ரைட்டா. அதோட ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனோட எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஹென்ஸ் த EM algorithm uses its current hypothesis H in place of the actual parameters theta to estimate the distribution governing Y. Let us define the function Q of H dash given H that gives expectation of ln of Y given H dash as a function of H dash. நானா வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் லானா வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ln of Y, என்ன லான் எடுக்கிறதுக்கு இதுக்கு வந்து ரொம்ப ஒன்றும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வரப்போகிறது கிடையாது வேல்யூ. அதனால் நார்மலாகவே நம்ம வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்லேயே ஈவன் கம்யூனிகேஷன்லேயுமே நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி லைக்லிஹுட் ஃபங்க்ஷனில் லாக் லைக்லிஹுட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, ரைட்டா. ஸோ P of Y by H dash is your likelihood function. If you take logarithm of this one, it gives the ln likelihood function. Sometimes the probability is very less value, உன்னோட அந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த லாகரிதம் எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபைண்டாக தெரியும். தட் இஸ் வை நார்மலி we use to take logarithmic function. Let us define a function Q of H dash given H that gives expectation of ln of Y given H dash as a function of H dash under the assumption that theta is equal to H. ஏன்னா theta தான் எனக்கு கண்டுபிடிக்கணும், அது வந்து நம்மளோட ஹைபாத்திசிஸ்னு வச்சுக்கிறேன். And given the observed portion X of ஃபுல் டேட்டா ஒய், எனக்கு வந்து ஒயில் வந்து எக்ஸு கொஞ்சம் இருக்குது இல்லையா, அது கொடுத்துருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட Q of H dash given H. இதுதான் என்னோட ஃபைனலாக நம்ம கேல்குலேட் பண்ண எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டெப்பில் கேல்குலேட் பண்ண போகிறது. ஸோ Q of H dash given H என்ன, அதாவது எனக்கு வந்து ஹச்ன்றது இனிஷியலாக கொடுத்துருக்குற ஒரு வேல்யூ, H டேஷுங்கிறது நான் இப்போ அதோட updated value, so which is equal to expectation of ln of P of Y given H dash, right. Then again given H comma X, ரைட். ஹச்ங்கிறது இனிஷியலாக அசியூம் பண்ணிக்கிற ஹைபாத்திசிஸ், எக்ஸுங்கிறது என்கிட்ட உள்ள ரேண்டம் instances, given instances. So calculate, இந்த estimation stepல என்ன பண்ணுறோம், calculate Q of H dash given H using the current hypothesis H and observed data X and to estimate the probability distribution over Y, right. So அது வந்து எஸ்டிமேஷன் வேல்யூ. அந்த எஸ்டிமேஷன் வேல்யூவை வச்சு நான் என்ன பண்ணுறேன், எந்த ஹச் டேஷ்க்கு வந்து இது வந்து மேக்ஸிமமாக இருக்குங்கிறத அடுத்து கேல்குலேட் பண்ணுறேன். அல்டிமேட் எய்ம் வந்து நம்மளுக்கு எந்த ஹைபாத்திசிஸ் வந்து மேக்ஸிமம் லைக்லிஹுட் ஹைபாத்திசிஸாக கிடைக்குதோ அந்த ஹைபாத்திசிஸை சூஸ் பண்ண போகிறோம். இங்கே எனக்கு ஹைபாத்திசிஸை டைரெக்டாக என்னால் கொண்டு வர முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இனிஷியலாக ஒரு ஹைபாத்திசிஸ் அஷ்யூம் பண்ணுறேன், ரைட்டா. அந்த ஹைபாத்திசிஸ்க்கு நான் லாக் லைக்லிஹுட் ஃபங்க்ஷன் கேல்குலேட் பண்ணுறேன். பிகாஸ் ஐ நோ த எக்ஸ் வேல்யூ. எனக்கு ட்ரைனிங் எக்ஸாம்பிள் இருக்குது. நானாக ஒரு ரேண்டமாக ஒரு ஹைபாத்திசிஸ் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். அந்த ஹைபாத்திசிஸை வச்சு லாக் லைக்லிஹுட் ஃபங்க்ஷனை கால்குலேட் பண்ணுறேன், ரைட்டா. அந்த லாக் லைக்லிஹுட் ஃபங்க்ஷன் அதான் எஸ்டிமேஷன் ஸ்டெப்பில் பண்ணுறேன். Sometimes they are using estimation step in the book itself. That's why I wrote like this. But normally we used to tell us expectation step, right? So அந்த ஸ்டெப்பில் யூஸ் பண்ணிவிட்டு அந்த கண்டுபிடிச்ச அந்த வேல்யூவில் எந்த
ஹெச் டேஷ் வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து ஹையஸ்ட் வேல்யூ தருதோ ரைட், அந்த வேல்யூவை நான் வந்து திருப்பி புது ஹெச்சாக மாற்றுறேன். திருப்பி அந்த புது ஹெச்சுக்கு நான் என்ன பண்ணுறேன், அங்கே திருப்பி போகிறேன், லாக் லைக்லிஹுட் ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணுறேன். லாக் லைக்லிஹுட் ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறேன். இந்த லாக் லைக்லிஹுட் ஃபங்க்ஷன் கேல்குலேட் பண்ணுறதுக்கு நீ வந்து திருப்பி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலாக்கு தான் போகணும். லான் ஆஃப் பி ஆஃப் ஒய் கிவன் ஹெச் டேஷ் கேல்குலேட் பண்ணுறோம் இல்லையா, அது கேல்குலேட் பண்ணுறதுக்கு நீ வந்து நம்மளோட நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூக்கு தான் நீ போய் ஆகணும் ரைட். போயிட்டு ஸோ ஐ ஹாவ் டு ரிப்பீட் திஸ் ப்ராசஸ் ரைட் ஜில் ஐ கெட் தி கன்வர்ஜென்ஸ். கன்வர்ஜென்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஐ டோன்ட் நோ வெதர் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் டெல்லிங் அபவுட் கன்வர்ஜென்ஸ். கன்வர்ஜென்ஸ்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது இப்போ எனக்கு தீட்டா கேப் ஆஃப் ஏ வந்து 0.6, தீட்டா கேப் ஆஃப் பி வந்து 0.5 வந்திருக்கு. சாரி, ஃபஸ்ட்டு வந்து 0.6 0.5 வந்திருக்கு. அடுத்து நான் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன். ஒரு இட்டரேஷன் முடிக்கீஸ் பண்ணும்போது எனக்கு அது வந்து 0.7 0.6ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன். அடுத்த ஸ்டெப் போகும்போது 0.75 அண்ட் 0.62 அப்படி இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்புக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப மீகராக ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து அந்த நம்ம வந்து மேக்ஸிமம் வேல்யூ அட்டைன் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கன்வர்ஜென்ஸ் ரைட். ஸோ திருப்பி நம்ம கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ப்ரீவியஸ் ஸ்டெப்புக்கு உள்ள ஹெச் டேஷ்க்கும் ப்ரெசன்ட் ஸ்டெப்புக்கு உள்ள ஹெச் டேஷ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நாம் வந்து ஆல்மோஸ்ட் அந்த பார்ட்டை ரீச் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமைசேஷன் அல்காரிதம் ரைட். ஸோ இன்னும் உங்கள் புக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நிறைய அந்த டெரிவேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் அது வந்து தனியாக வந்து அந்த போர்ஷன்ஸ் மட்டும் படிக்கிறவங்களுக்கு அது ஓகேயாக இருக்கும். பட் இன் மை பாயிண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் I think we don't need that much of derivation right. ஸோ இதே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க போகிறீங்கன்னு தெரில. பட் சிலபஸ் இஸ் வாஸ்ட், நோ வே, யூ ஹாவ் டு கீப் ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ் இன் யுவர் மைண்ட். பிகாஸ் சம்டைம்ஸ் 99% we have to go for ஆன்லைன் எக்ஸாம் ஒன்லி. ஸோ ஆன்லைன் எக்ஸாம் போனோம் அப்படின்னா கதை எழுத முடியாது. உன்னோட கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீ வந்து இதில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ என்னோடய நோட்ஸில் வந்து ஒவ்வொரு வார்த்தையுமே நல்லா புரிஞ்சு படிச்சுக்கோங்க. புரியாத இடத்துல நான் ஏன் இப்போ ரெக்கார்டிங் பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னால், கிளாஸ் எடுத்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் நீ லிசன் பண்ணியிருக்க மாட்டேன். ரெக்கார்ட்னா திருப்பி எப்போயாவது புரியலைன்னா என்ன போட்டு கேட்டுக்கலாங்கிறதுனால இது பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த இப்போ CIT 3க்கு வந்து என்ன டாபிக்ஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஐ திங்க் இந்த ப்ரீவியஸ் டெஸ்ட் வி ஹவ் ஸ்டடி டில் நெய்வ் பேஸ் கிளாஸிஃபையர் பி பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இதில் வந்து நாம் வந்து இந்த பேஸ் அண்ட் நெட்வொர்க்கு, எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமைசேஷன் அல்காரிதம், தென் அந்த லேர்னிங் காம்ப்ளெக்சிட்டி ஒரு டாபிக் இருக்குது. அந்த லேர்னிங் காம்ப்ளெக்சிட்டி உங்கள் சிலபஸ் படி பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்குது. ப்ராபப்ளி அப்ராக்சிமேட் கரெக்டுன்னு ஒரு லேர்னிங் கான்செப்ட் இருக்குது. ஸோ அதுவும் ப்ளஸ் சாம்பிள் காம்ப்ளெக்சிட்டி ஃபார் ஃபைனைட் ஹைபாத்தசிஸ் அண்ட் இன்ஃபைனைட் ஹைபாத்தசிஸ்னு வளவலன்னு இருக்காங்க. நான் வந்து என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால், வி ஹவ் ஸ்டாப்ட் வித் சாம்பிள் காம்ப்ளெக்சிட்டி ஃபார் ஃபைனைட் ஹைபாத்தசிஸ். பிகாஸ் இன்ஃபைனைட் ஹைபாத்தசிஸும் படித்து ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் யூ டு கன்ஃபியூஸ். ஸோ வி கேன் ஸ்டாப் வித் தட் ஒன். ஸோ இதோட நம்மளோட 3rd யூனிட் முடிஞ்சு போயிடும். அடுத்து வந்து நம்மளோட 4th யூனிட்டுக்கு கற்பொலி மேடம் டீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்து நான் 5th யூனிட் வந்து அதுவுமே ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிடுறேன். 5th யூனிட்டில் ஃபஸ்ட்டு 2 டாபிக் மட்டும் நான் கொஸ்டினில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். 5th யூனிட்டோட ஃபஸ்ட்டு 2 டாபிக். ஸோ 4th யூனிட் ஃபுல்லாக டெஸ்ட்டுக்கு, 3rd யூனிட்டில் எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமைசேஷன் அண்ட் பேக் அல்காரிதம் அண்ட் சாம்பிள் காம்ப்ளெக்சிட்டி. அதுக்கடுத்து 5th யூனிட்டில் சீக்வென்ஷியல் கவரிங் அல்காரிதம். இந்த 4 டாபிக் என்னோட சைட்லேருந்து, கற்பொலி மேடம் ஒருதுலேருந்து 4th யூனிட் ஃபுல்லாகவே கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். அடுத்த டாபிக் வந்து நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போஸ்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.